அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் திருமணத்தை பற்றி நம்முடைய 7வது பதிவாக பார்க்க இருக்கின்றோம். நான் கடந்த 18 ஆண்டுகளாக திருமண சேவையில் சுமார் 600 திருமணங்கள் ஆண்டவன் ஆசையோடு தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது என்பது மகிழ்ச்சி. இன்றைய நாம் பார்க்க இருப்பது முகூர்த்த தேதி, முகூர்த்த நேரம் நாம் பின்பற்ற வேண்டிய சில முக்கிய குறிப்புகளை மட்டும் பார்ப்போம். முதலாவதாக, மணமக்கள் இருவருக்கும் திருமண நாளன்று சந்திராஷ்டம் இல்லாமல் நாளாமல் பார்த்து கொள்ளுங்கள். அன்று சந்திராஷ்டம் இந்த இருவருக்கும் இருக்கக்கூடாது. முக்கியமான பொருத்தம் இது. இரண்டாவதாக, முகூர்த்த நாளுக்கு அடுத்து ஒரு 3 நாட்களுக்குள் அமாவாசை கிருத்திகை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். இதுவும் முக்கியம். மூன்றாவது, முகூர்த்த நேரம், முகூர்த்த தேதி குறிக்கும் போது அந்த மணமக்களுடைய ஜாதகத்தை வைத்து இருவருக்கும் ஒத்துப்போகக்கூடிய நாளாக, குறிப்பாக நட்சத்திரம், லக்னம் அன்று உள்ள சிறப்புகளை முழுமையாக ஆராய்ந்து அதன் பிறகு திருமண தேதியை முடிவு செய்து கொள்ளுங்கள். இது மிக மிக முக்கியம். அடுத்து, திருமண தேதி ஆங்கில தேதி பிரகாரம் 4, 5, 8 என்ற தேதி வராமல் பார்த்து கொள்வது நல்லது. 5, திருமண முகூர்த்த நேரம் குளிகை நேரமாக கண்டிப்பாக வராமல் பார்த்து கொள்ளுங்கள். இதை தவிர சில முக்கிய குறிப்புகள் உங்கள் ஜோதிடரை அணுகி தெரிந்து கொள்ளுங்கள் என்பது திருமண வழிபாட்டில் இருக்கின்ற முகூர்த்த நாள் குறிக்கின்ற நாளில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை சொன்னோம். எல்லோருக்கும் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் அனைத்து குடும்ப வரன்களுக்கும் மிக விரைவில் திருமணம் முகூர்த்த நேரம் குறிக்க எல்லா வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் அருளாசி வழங்குவார் என்று நம்பி வாழ்த்தி, அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.